மீனத்தை பொறுத்தவரையில் பார்த்தீர்களே ஆனால் இந்த பராபவ வருஷம் ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். ஏன்னா ராசியில் சனி பகவான் விரையாதிபதி. அவர் 12 ராசியிலேயே போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பெருமைகள் இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் மாதத்துக்கு மேலே குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதீதமான லாபங்களும் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான லாபங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையால் சுபிட்சமான செலவுகள் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் 10ஆம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கழிவு உபாதைகள் செல்லக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை அதை தவிர கொழுப்பு சத்துக்களுடைய ஜாகிரதையாக இருக்கணும். டாக்டரை போய் அடிக்கடி அணுகுமாறு கொஞ்சம் ஜாகிரதையாக போய் பார்த்துக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த பராபவ வருஷத்தில் மீனராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.